கொடுத்த நிலமடந்த தெளிலொழுகும் சீராரும் வதன மனத்திகள் பரத கண்டமிதில் திக்கணமும் பதிசிறந்த திராவினல் திருநாளும் தர்க்க திரை முதலும் தனித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க எரிந்த பெரும் தமிழனங்கே உன் சீர் இளமை சியம் இயந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ள இயக்கமர சொல்லால் மற்றும் நம்பாதே சுயமாய் சிந்திக்க தெரிந்தறிவார் கல்லாலுடைய இயக்கமவன் வாழ்வேனுயரேன் அறிவும் அவன் கல்லா கச்சால் செயல் நிறைவாய் காணும் இன்பம் துன்பம் அவனின் இயக்கம் மனுவாச்சல் அவனின் போற்றே பக்குவமே அவனில் தானே உன்னிலவன் அவன் யார் நீ யார் திரிவேது அவனை மறந்தால் நீ சிறியும் அவனை அறிந்தால் நீ பெரியும் அவனை ஒன்றால் அறிந்த இடம் அறிவே முழுமை அறிமுற்றே கல்வி கமிட்டி செயலாளர் இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற வருகை தந்திருக்கும் திரு அந்தோணி சாமிநாதன் அவர்கள் இயற்கை விவசாயி இந்திய அரசின் விருதாளர் திரு நல்லபெருமாள் ஐயா அவர்கள் மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் சங்கம் இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்க வருகை தந்திருக்கும் திரு சீலானந்தா முத்தியாளர் அவர்கள் தலைவர் திரு ஆனந்த் துணைத் தலைவர் அவர்கள் திரு மணிகண்டன் செயலாளர் அவர்கள் திரு வைத்திலிங்கம் துணை
என் உயிரினும் மேலான என் சிந்தைவாழ் மக்களே, உங்களை வணங்குவதற்கு முன்பாக நமது தேசபக்தன் பார்த்திபனை வணங்கி இந்த விழாவை தொடங்கலாம் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் இந்த தேசபக்தன் நமக்கு மட்டுமல்ல, அகில உலக இந்தியாவிற்கே மிகப்பெரிய ஒரு வீரர். அவனை வணங்கி இந்த விழாவை தொடங்கலாம் என்று எண்ணுகிறேன். அதே போல நம்முடைய கிராமத்தில் உள்ள முன்னாள் இராணுவ வீரர்கள் கொஞ்சம் எழுந்திருக்கும்படி அன்போடு உங்களை கேட்கிறேன். ஏனென்றால் நாம் இங்கே நிம்மதியாக உறங்குகிறோம், நம்முடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்காக எல்லை காத்த வீரர்கள் இதோ நம் முன்னால் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மண்ணின் சார்பாக நாம் அனைவரும் ஒரு வீர வணக்கத்தை செலுத்த வேண்டும். ஏன்னா அவங்க வாழ்க்கை லேசுப்பட்டது கிடையாது, சொகுசான வாழ்க்கை கிடையாது, மிக உயரமான பணி. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போயிருப்போம், அங்கே உள்ள என்ன பாதை தெரியும் அவங்களுக்கு, மொழி தெரியாது. அந்த இமயமலையில கஷ்டப்பட்டு நம்ம தேசத்துக்காக பாடுபட்ட நம்ம ஊர் இராணுவ வீரருக்கு நீங்க எல்லாரும் கைதட்டி ஒரு தடவை ஒரு வீர வணக்கம் செலுத்துங்க. நன்றி. அடுத்தபடியாக இந்த பார்த்திபனுடைய பிறந்த நாள், அதே போல இன்று பார்த்திபன் சாலை என்று நமது தமிழக அரசு இந்த மேலரத வீதியை பார்த்திபன் சாலையாக இன்று முதல் அங்கீகரித்திருக்கிறார்கள். இது எனக்கு தெரிந்தது 2015 டெல்லியில் உள்ள இந்திய இராணுவ மையத்திலிருந்து தமிழக அரசிற்கு தகவல் அனுப்பி, அன்று திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கும் பொழுது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் புளியங்குடி நகராட்சிக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி 2015 போட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி நம்ம நடராஜன் கவுன்சிலராக இருந்தாங்க. அப்போ தம்பி இந்த ரோட்டுக்கு இப்படி ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 10 ஆண்டுகள் கழித்து இன்று நமது அரசு இந்த தெருவிற்கு பார்த்திபன் சாலை என்று வைத்திருக்கிறது என்றால் நம்ம எல்லோரும் சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும். இந்த அரசுக்கு என காலதாமதம் ஆனாலும் அதை மிக சிறப்பாக செய்த இந்த அரசிற்கு நமது கிராம மக்களின் சார்பாக நன்றியை தெரிவிக்க வேண்டும். அதேபோல இந்த விழாவிற்கு தொகுப்புரை ஆற்றுகின்ற திரு தெய்வானந்தபாலன் அவர்களையும், அதேபோல் செல்வி விஜய் காயத்ரி அவர்களையும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதற்காக நம்முடைய மாமா அந்தோணிசாமியோட மாமா வரவில்லை, ஆனால் இருந்தாலும் அவர் வந்துடுவார். ஒரு சிறந்த ஒரு விவசாயி. நம்ம நினைப்போம் நம்ம ஊரில் ஏதோ புல்லட்டில் போகிறாரு அப்படின்னு நினைப்போம் அவரை, ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. ஆனால் அவரை பற்றி உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளும் என் நாட்டுக்கு வாப்பா, அவங்கள்ட்ட ஏதோ ஒரு தத்துவம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு இஸ்ரேல் நாட்டுக்காரன் அவங்க உங்களுடைய விவசாய நுணுக்கங்களை சொல்லித்தாங்கன்னு கேட்காங்க. அதே மாதிரி ஜெர்மனி, அதே மாதிரி உலக நாடுகளில் இந்தியாவில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களில் இவர் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. எல்லா பல்கலைக்கழகங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் மாமாவை கூடுவாங்க. நான் நிறைய அது பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு மாமா இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையாக வர இருக்கிறார். அவர்களையும் வரவேற்பதில் நான் பெருமை அடைகிறேன். அதேபோல் நல்ல பெருமாள் பிகாம் பிஎல் மாநில துணைத் தலைவர் என்னுடைய தாய் மாமா தான், வக்கீல், ஒரு சிறந்த வக்கீல். அதே மாதிரி ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர். நம்முடைய புளியங்குடி சிந்தாமணி இந்த ஏரியாவில் உள்ள ஒரு 50 வருடம் 100 வருடத்துக்கு முன்னால் மக்கள் வாழ்க்கைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவர் மிக அருமையாக எழுதி வெளியிடுவார். ஃபேஸ்புக்கில் நம்ம அதை பார்க்கும்போது அருமையாக இருக்கும். அந்த மாமாவை நான் வருக வருக என வரவேற்கிறேன். அதேபோல் வெங்கட்ராமன் ஐயா, இந்த புளியங்குடி நகராட்சியிலே முதல் சேர்மன் யார் அப்படின்னா நம்ம வெங்கட்ராமன் ஐயா தான். அவர்கள் வர இருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கின்ற அண்ணன் சீராளன் அவர்கள் இந்திரநாள் உரைமுறை கமிட்டி
தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஆனந்த் துணைத் தலைவர் வர இருக்கிறார், அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். மணிகண்டன் செயலாளர், வைத்திலிங்கம் துணை செயலாளர் மச்சான் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நாகராஜ் கல்வி கமிட்டி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதேபோல நம்முடைய நாடார் சங்கத்துடைய நாடார் மகாஜன சங்கத்துடைய துணைத் தலைவர் மச்சான் திரு கணேசனடார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதேபோல திரு சங்கர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய பொறுப்பாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதேபோல கல்யாணராமன் மச்சான் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மோகன் மச்சான் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சற்று நேரத்தில் வர இருக்கின்ற பழனி நாடார் தென்காசி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவர்களையும் நம்முடைய வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதன் திருமலைக்குமார் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதைவிட நமக்கு இந்த நிகழ்ச்சியை குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த திரு தென்காசி ஆனந்தன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஏன் அப்படின்னா தென்காசி ஆனந்த ஐயாவை பற்றி நான் அவங்க வந்து திருவள்ளூர் ஏர்போர்ட்டில் தான் அவங்களை நான் சந்தித்தேன். அவங்களுடைய திறமைகளை பார்க்கும்போது, ஏன்னா இந்த நம்ம கிராமப்புறங்களில் நமக்கு வந்து பெரிய வந்து கல்வி நிலையங்கள் இருக்குது, ஆனால் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட மக்களாக இருக்காங்க. ஒரு வெளிநாடுகளுக்கோ அரசு வேலைகளுக்கோ அதே மாதிரி இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, அந்த துறைகளுக்கு வந்து நம்ம மக்களால் போட்டி ஓட முடியலை. அப்போ அந்த இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பினை உருவாக்க வேண்டும். நம்முடைய இந்திய அரசை கிராமப்புற மாணவர்களுடைய முன்னேற்றம் வைத்து தான் ஒரு தேசத்தினுடைய முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லி மிக ஆழ்ந்த ஒரு சிந்தனையினால குறைந்த நான் இப்போ சமீபத்தில் பார்த்தேன், கரசிலிங்கம் கல்லூரியில் நினைக்கிறேன் யூனிவர்சிட்டியில் ஒரு 20,000 மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 20,000 மாணவர்களை வைத்து அவர்களுக்கு நீங்கள் எப்படிலாம் நீங்கள் முயற்சி பண்ணால் அரசு வேலையிலையும் மாதம் ஒரு 50,000 ரூபாய் வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி மிக பிரமாதமான ஒரு விளையாட எடுத்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை கைதட்டுங்க, ஏன்னா ஒரு சமூக முற்போக்காளர். அதே மாதிரி இப்போ வந்து தமிழ்நாடு சேட்டப் பிரிவினுடைய தலைவராக இருக்காங்க. அப்படின்னா சின்ன சின்ன நிறுவனங்கள் கிராமப்புறங்களில் முன்னாடி நம்ம வேலைக்கு போனால் பெங்களூர் போகணும், டெல்லி போகணும், இப்போ அப்படி கிடையாது. இந்த கிராமப்புறங்களில் வந்து நம்ம அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கிராமப்புறங்களில் சின்ன சின்ன நிறுவனங்களாக தொடங்க, கம்ப்யூட்டர் நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள் தொடங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தொழிற்சாலைகளை, சின்ன சின்ன தொழிற்சாலைகளை வந்து இது பண்ணுறதுக்காக ஒரு ஷேட்டப்னு சொல்லி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய தமிழ்நாடு தலைவராக இருக்காங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட அவங்கள பற்றி நான் நேரடியாக பார்த்த பிறகு தான் நான் வந்து இந்த அவங்கள பற்றி ஸ்டடி பண்ண தொடங்கினேன். ஒரு மிகப்பெரிய புள்ளி விவரங்கள், தேசத்தினுடைய ஒரு புள்ளி விவரத்தை கேட்டோம் அப்படின்னா அப்படியே அடிக்கிட்டே வாங்க, சும்மா வாயில் வந்தெல்லாம் கிடையாது, அவ்வளவு ஒரு மெமரி பவர். நம்முடைய மக்கள் மேலே தென்காசி தொகுதியை எப்படினாலும் ஒரு சிறந்த ஒரு தொழில் நகரமாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துக்கிட்டார். நான் ஒரு வயது குறைவாக இருந்தாலும் விவசாயம் இருந்தியா உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதை நான் சரி பண்ணுறேன். தொழில் செய்வீங்களா, உங்களுடைய பிரச்சனை என்ன இருக்குது, அதை விட வெளிநாடில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள், அதையும் நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை செய்துட்டு வராங்க. அவர்களுக்கு நம்முடைய மண்ணின் சார்பாக வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் கையெழுத்து உற்சாகப்படுத்துங்க. ஆனால் இப்போ இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவர் இந்தியாவுடைய ஒரு அமைச்சராக வருவார். அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து வருவார். ஏன்னா அவர் ஒரு நல்ல சிந்தனை விட ஒருத்தர் வந்து செயல்பட்டான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றியாளராக ஆவாங்க. அந்த அளவுக்கு அவருடைய செயல்கள்லாம் அமைந்திருக்கிறது. வாழ்க வளமுடன். அதேபோல் திரு விவேகானந்தன் அவர்கள் வர இருக்கிறார், அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பு அழைப்பாளர் மாமா
பாரதிய ஜனதா மாவட்ட துணைத் தலைவர் அவர்களை வரவேற்கிறேன். பாலகிருஷ்ணன் மாவட்ட பொருளாளர் அவர்களையும் வரவேற்கிறேன். சுவாமிநாதன் இந்திய விமானப்படை ஓய்வு அவர்களையும் வரவேற்கிறேன். சண்முக சுந்தரம் பாரதிய ஜனதா நகரத் தலைவர், பால்ராஜ் நிறுவனர், சென்ட் மேரிஸ் மெட்ரிக் ஹைஸ்கூல் முள்ளிக்குளம் அவர்களையும் வரவேற்கிறேன். அன்பு அண்ணன் அந்தோணிசாமி துணை சேர்மன் புளியங்குடி அவர்களை வரவேற்கிறார்கள், அவர்களையும் வரவேற்கிறேன். பால்ராஜ் புளியங்குடி நகரத் தலைவர் அவர்களையும் வரவேற்கிறேன். எனது அன்பு சகோதரி மகாலட்சுமி அவர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். உங்களையும் வருக என வரவேற்கிறேன். சிவன் மாரி இராணுவ பயிற்சி மையம் கடைநல்லூர் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். பால்ஸ்ரீ வந்த சமுதாய தலைவர் அவர்களையும், கிருஷ்ணன் அவர்களையும், மாரிராஜ் அவர்களையும், மாரிராஜ், தட்சிணாமூர்த்தி, சங்கிலிக்காட்டு, குருசாமி, இசக்கி, வெங்கட்ராமன், திரு ஆறுமுகம், திரு பிச்சையா, திரு ஒசரமாரியப்பன், திரு ராமர், திரு குருசாமி, திரு கணேசன் அவர்களையும் இந்த நேரத்திலே உங்கள் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதேபோல ஒரு அருமையான இராணுவ வீரரை பெற்று நமது தேசத்து தந்த மாமா திரு நடராஜன் அவர்களையும், ஏன்னா நம்ம நேஷனல் பிளேயர், அப்போ அவன் என் வீட்டில் வந்து டெய்லி துப்பாக்கி சுட்டு வந்து படிப்பான். ஏன்னா ஒரு 10 மீட்டருக்குள்ளே கரெக்டாக சுடணும். மாமா வாருங்கள், உங்களை மாமா மேலே வாங்க மாமா. அதே போல் என்னுடைய மகனும் வந்து ஒரு துப்பாக்கி சுடக்கூடிய வீரர் தான். ஆனால் அவர் 10 மீட்டருக்குள்ளே சுடுவதை நான் டெய்லி வீட்டில் பார்ப்பேன். ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான். அப்போ தான் பார்த்திபனுடைய ஞாபகம் எனக்கு வந்துச்சு. நான் பார்த்திபனை பற்றி நான் படிக்கும்போது ஒரு 10 மீட்டரில் தான் அவங்களுக்குள்ள ஃபைட் நடந்திருக்கு. ஏன்னா இப்போ இந்திய இராணுவத்தில் வந்து நேருக்கு நேராக வந்து ஒரு ஆளை சுட்ட வந்து 2 பேரை தான் சுட்டிருக்காங்க. ஏன்னா 10 மீட்டர்னா இவ்வளோ டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் அந்த ஒரு 3-4வது சேர் அவ்வளோ தூரத்துக்குள்ளே தான் இருக்கும். அப்போ அவங்க நேரடியாக ஃபைட் பண்ணதை 2 பேர் தான் சுட்டிருக்கான். ஆனால் நம்ம பிள்ளை எத்தனை பேர்? 6 பேரை சுட்டிருக்கான். 6 பேர்னா சுட்ட லேசப்பட்ட கிடையாது. அவன் மார்பில் பாகிஸ்தான்காரன் சுட்டான். ஆனால் தான் இறந்துருவோம் அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆனால் எதிரியை அழிக்காமல் ஓயமாட்டான்னு சொல்லி யாரு? நம் மண்ணின் மைந்தன், நம்ம வீட்டுக்குள்ள சுட்டுருக்கான். நான் அந்த இதை நான் பார்க்கறேன், அந்த ஃபைட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்ச நேரம் மணிக்கு யோசனை பண்ணி பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, அப்போ அது மிகப்பெரிய ஒரு ஃபைட். ஏன்னா தீவிரவாதி வந்து அவன் வாழ்க்கையை இழந்து வரக்கூடியவன். எது நடந்தாலும் நடக்கணும்னு வருவான். நம்ம பிள்ளை அப்படி கிடையாது. நாட்டையும் காப்பாற்றணும், அவன் உயிரை காப்பாற்றணும், நம்ம உயிரை காப்பாற்றணும், இவ்வளவு பொறுப்பான பிள்ளை. ஆனால் அந்த இடத்துல ஒரு 12 பேர் துப்பாக்கி இவ்வளோ டிஸ்டன்ஸு தான். இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் அவங்களுடைய ஃபைட்டிங் கிரவுண்டு. அப்போ அந்த கிரவுண்டில் இவனும் சுட்டு வாங்கிட்டான். அதுவும் லேஸ் கூட சுட்டு கிடையாது. ஒரு வீரன் எப்படி சுடுவாங்கன்னா முதுகில் சுடுவாங்கக்கூடாது, நேர நெஞ்சுக்கு நேர சுடுவாங்க. நெஞ்சுக்கு நேர சுடுவாங்கி ஒரு சைடு ரத்தம் அவனை பிச்சு போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு துணியும் ஒவ்வொருத்தரையும் சுட்டுட்டு தான் அவன் இறந்தான். அப்படிப்பட்ட ஒரு வீரனை நம்ம எல்லோரும் இன்னைக்கு வந்து கைதட்டி பாராட்டணும். அதே மாதிரி நம்முடைய தேசத்துக்கு பாடுபட்ட கூலித்தேவர் பக்கத்தில் இருக்கார். அவரெல்லாம் நம்ம பார்த்து படிக்க அவருடைய வரலாறு. இந்தியாவிலே முத பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து சண்டை போட்டல கூலித்தேவர் தான். அதே மாதிரி ஒண்டியன், அதே மாதிரி இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து எல்லாரும் வந்து நம்முடைய பார்த்திபன், நம்ம இந்திய அரசாங்கம் பாடத்திட்டம்லாம் வச்சுருக்காங்க. டெல்லியில் வந்து அவனுக்கு ஒரு ரோட்டில் பார்த்திபன் சாலை அப்படின்னு சொல்லி முன்னாலே வச்சுட்டாங்க. அதே மாதிரி சென்னையிலேயும் பார்த்திபன் சாலை அப்படின்னு அம்பத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவனுடைய ஒரு சென்னையில் மெயின் ரோட்டுக்கு பார்த்திபன் சாலை வச்சுருக்காங்க. ஆனால் அதன் பிறகு நம்ம ஊரில் 10 வருஷம் கழித்து வரும்போது தான் நம்ம என்ன உறங்கிட்டு இருந்தோமா அப்படிங்கிற என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி. இளைஞர்கள் எழுச்சியோடு இருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பேசுவதற்கு, வரவேற்பை வழங்குவதற்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து என் சிந்தைவாழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சி விருந்தினர்களையும் நமக்கு தெரியாத அரிய பல தகவல்களையும் நமக்கு தெரிவித்து மண்ணின் பெருமைகளை சுட்டிக்காட்டி வரவேற்புரை வழங்கிய
திரு தங்கராஜ் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்நிகழ்ச்சி தலைமை தாங்கி கொண்டிருக்கும் திரு அந்தோணிசாமி ஐயா அவர்கள் இயற்கை விவசாயி, இந்திய அரசின் விருதாளர் ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கெமிக்கல் 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 அந்த ஒரு விஷயத்துல விவசாயம் பண்ணக்கூடிய இந்த நேரத்துல பழங்காலத்தில் இருக்கக்கூடிய இன்னும் அந்த இயற்கை விவசாய முறைய அருமை தாத்தா அந்தோணிசாமியோட நம்ம ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு நம்ம ஒரு பலத்த கைதட்டல் கொடுத்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது பார்த்திபன் இந்த மேடைக்கே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால சொன்ன மாதிரி மருமகன் சொன்ன மாதிரி நம்ம ஒரு சாலைக்கு அவர் பேர் வைக்கணும் அப்போ வந்து எல்லாரும் தீர்மானம் போட்டோம். ஆனால் எல்லாரும் உறங்கிட்டோம். ரொம்ப ரொம்ப உறக்கம், ரொம்ப அதை முழு மூச்சாக நின்று இந்த பேர் மேலரக ரீதியை பார்த்திபன் சாலைன்னு மாற்றினதுக்கு அது மாற்ற முயற்சி எடுத்தவங்களுக்கு ரொம்ப அவங்களுடைய காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு நாட்டுக்காக உயிர் நீத்த ஒரு இளைஞன் ஒரு சாதாரண குடிமகனை பிறந்து இந்தியாவில் ஒரு பெரிய பொறுப்பு வரக்கூடிய இதில் அவன் வந்து இளம் வயசுலேயே மரணம் ஆகிட்டான். நாங்கள்லாம் அந்த கடமையை செய்யலை. நம்ம சொந்த வேலை அது தான் பேர் பொழுது அவர் இந்த சாலையில் பேர் அமைக்கிறதுக்கு செஞ்சாங்க. உண்மையிலே நமஸ்காரம் பண்ணி நான் தான் காலத்தோட்டு அவனை கும்பிடணும். அவ்வளோ பெரிய வேலை நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். நடராஜன் நிறையா பொதுப்பணிகள், அதாவது நூலகம், அது மற்றவர்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு சொன்ன நடராஜனுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் நம்ம அவன் என்ன சொன்னாலும் அவர் பின்னால் நிற்போம். உங்களோட நாங்கள் எப்போனாலும் தோல் தட்டி நிற்போம். அதனால் என்னை இந்த சிந்தாமணிங்கிறது உலக அளவில், ஏன்னா இயற்கையை சுற்றி எந்த வெளியீடு பொருள் இல்லாமல் விவசாயம் செய்கிறது சர்வதேச விஞ்ஞானி கூட நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. ஆனால் நம்ம மக்களுக்கு தெரியாது. சர்வதேச உலகத்தையே ஆட்சி படிக்கக்கூடிய இஸ்ரேலில் மூத்த விஞ்ஞானிகள் தான் வந்து இங்கே ஆய்வு பண்ணிட்டு சிந்தாமணி இஸ் பெஸ்ட் ஒரு வாழக்கூடியது வந்து சரின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இயற்கையோடு வாழக்கூடிய ஒரு அருமையான மண் அப்படின்னு சான்றடிச்சிருக்காங்க. நம்ம ஊர் மக்கள் அதை புரியலை. அதனால் நம்மளுடைய சிந்தாமணி வந்து சாதாரண ஒன்று ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாலே கர்நாடக சங்கீதத்தை எல்லாரும் கேட்கக்கூடிய அளவில் நம்ம ஊரில் சாமி CR சுப்பராமன் முன்மொழிந்த ஒரு பெரிய மேலை. அவர் நம்ம ஊரில் தான் பிறந்தார். அவர் நம்ம ஊரை ரொம்ப நேசித்து CR சுப்பராமன் தான் எழுதினார். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாலே இசைத்துறையில் சிந்தாமணி வந்து கொடியேற்றி பரவிச்சு. ரொம்ப நன்றி. நடராஜனுக்கு நீண்ட ஆயுளும் இன்னும் நல்லா சேவை செய்யறதுக்கு வாழ்த்துக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. நல்லுள்ளம் கொண்ட மனிதர், இயற்கை விவசாயத்தின் சக்கரவர்த்தி சிந்தாமணி அந்தோணிசாமி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மேலும் தலைமை உரையாற்ற வருகை தந்திருக்கும், விருதுநகரில் இருந்து வருகை தந்திருக்கும் திரு நல்லபெருமாள் ஐயா அவர்கள், துணைத் தலைவர், மாநில வழக்கறிஞர் சங்கத்தின் துணைத் தலைவர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, எங்களது குலவிளக்கு அன்பு பிள்ளை பார்த்திபனுடைய நினைவாக நிகழ்த்தப்படக்கூடிய இந்த முப்பெரும் விழாவிற்கு தலைமை தாங்கக்கூடிய அன்பிற்குரிய சித்தப்பா அந்தோணிசாமி நாடார் அவர்களே,
இன்றைய நான் எனக்கு அவர்கிட்ட அறிமுகம் இல்லாட்டா கூட அதிகப்படியாக அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் முதல் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. திரு ஆனந்தன் அவர்கள் அதிகமாக ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்தவர் நினைக்கிறேன். இன்னைக்கு பல சிகரங்களை தொட்டு கொண்டிருக்காரு. அவரை முதல்ல இன்னைக்கு தான் நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கேன். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து அண்ணாச்சி கணேசன், அடுத்து என்னுடைய அண்ணன் ராதாகிருஷ்ணன், வைத்திலிங்கம், வரவேற்புரை ஆற்றிய மருமகன் அனைவரையும் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த விழாவில் வந்திருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், முன்னாள் இராணுவ வீரர்கள், ஊர் பொதுமக்கள் அத்தனை பேர்களையும் முதற்கண் வரவேற்கிறேன். எனக்கு இந்த மேடையில் பேசுறதுக்கு ஒரு அருகதை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த பகுதியினுடைய முதல் பட்டாளத்துக்காரர் எங்கள் அப்பா தான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் யார் சொன்னாலும் பட்டாளத்துக்காரர் செல்லம் மாவனா, வைத்திலிங்க மாவனான்னு சொல்லக்கூடிய எனக்கு அந்த பெருமை இருக்குது. எனக்கு அண்ணன் மகன்கள் வேற. எங்கள் தகப்பனர் இந்த பகுதியுடைய முதல், அதாவது சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பட்டாளத்துக்காரராக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பெருமையோடு பேசுகிறேன். அன்பு பிள்ளை பாட்டியவனை பற்றி சொல்லணும்னா, மனிதன் எல்லாரும் பிறக்கிறோம், இறக்குறோம், ரெண்டுமே செய்கிறோம். இந்த 2 காலம், பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உள்ள காலம் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம ஏதாவது மெசேஜ் பண்ணிட்டு போகிறோமா, நம்ம ஏதாவது சமூகத்துக்கு சொல்லிட்டு போகிறோமா? இல்லை. ஒரு ஈசல் எடுத்துக்கோங்க, சாதாரண ஈசல். 24 மணி நேரம் தான் அந்த ஈசலுடைய உயிர் வாழ்வு. 24 மணி நேரம் உயிர் வாழக்கூடிய ஈசல் கூட மழை வரப்போகிறது என்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு தான் மரணிக்கும். அந்த ஈசல் மரணிக்கும் போது மழை வரப்போகிறது என்ற செய்தியை சொல்லிவிட்டு தான் மரணிக்கும். மனிதர்களுக்கு அப்படி இல்லை. கோடியில் ஒருத்தர் தான் அந்த வரலாற்றை உருவாக்குகிறார்கள். அப்படி வரலாற்றை உருவாக்கியதுதான் அன்பு பிள்ளை பார்த்திபன். அதாவது வரலாற்றை உருவாக்கிற்கு வயது ஒரு 100 வருஷம் வாழ்ந்து கூட உங்களுடைய வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போகலாம். தில்லையாடி வள்ளியம்மைக்கு 16 வயசு தான் இறக்கும் பொழுது. தில்லையாடி வள்ளியம்மை இறக்கும் பொழுது அவருடைய வயது 16. பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இந்த 3 பேருடைய வயது பட்டியல்னா 23, 23, 24 இவ்வளவுதான். இந்த 3-4 பேர் நீங்க எடுத்துக்கோங்க. காந்தியார் தன்னுடைய போராட்டத்திற்குள் முழு என்னுடைய வாழ்க்கை பூராமே தில்லையாடி வள்ளியம்மைப்பட்ட ஒரு பாதை தான் சொன்னாரு. அதாவது ஒரு குறுகிய வயதில் மிகப்பெரிய சாதனையை செய்யலாம். அப்படி செய்த பிள்ளைதான் அன்பு பிள்ளை பார்த்திபன் அவர்கள். அது ஒரு தியாக வரலாறு. நம்ம சாதாரணமாக எல்லாரையும் செய்ய முடியாது. நம்மளுடைய தமிழர் மரபு என்பது ஒரு போர் மரபு உண்டு நமக்கு. அந்த குணம் இப்போ எல்லாத்தையும் இருக்கிறதில்ல. நம்ம பிள்ளைகிட்ட இருந்திருக்கு. அதுக்கு அவனுடைய பெற்றோர்களும் காரணமாக இருந்திருக்காங்க. அதுதான் ஒரு உண்மை. ஏன்னா நம்மளுடைய உங்களுக்கு ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் 1905 நடந்துகிட்டு இருக்கு. அப்போ சிமிட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு தாய், அவளுடைய 3 குழந்தைகள், முதல் 2 குழந்தைகளும் போரில் மரணமாகிறது ரஷ்யாவுக்கு எதிராக. முதல் குழந்தை இறக்கின்றது, வீர மரணம், என் மகனின் வீர மரணம் தான். 2வது குழந்தை இறக்கிறது, எனது மகனின் வீர மரணம் தான். 3வது மகன் இறக்கும் பொழுது அழுகின்றாள். அப்பொழுது எல்லாரும் கேட்காங்க, முதல் 2 பையன்களுக்கு நீ அழலையே, இப்போ தான் நீங்கள் அழுகுறீங்க கேட்குறாங்க. அப்போதான் சொல்கிறாப்புல, முதல் 2 மகன் இறக்கும் போது போருக்கு கொடுக்க இன்னொரு மகன் இருக்கிறான் என்று நினைத்தேன். இப்பொழுது 3வது மகனும் இறந்து விட்டான். அடுத்து போருக்கு அனுப்புவதற்கு என் வீட்டில் பிள்ளை இல்லையே. அதேபோல் இன்னொரு பிள்ளையை பெற்கக்கூடிய அளவுக்கு எனக்கு இளமையும் இல்லையே என்று சொன்னாப்புல. நம்முடைய புறநாட்டு பாடல்கள் சொல்லியிருக்கு, எத்தனையோ கதை. இது அந்த தாய்க்கு பெருமை. அப்பா அம்மா செஞ்சதுடைய இதுதான் இது. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, அப்படி மாப்பிள்ளை பதவி சொன்னா எனக்கு உண்மையிலே பயங்கர வருத்தங்க. ஒரு கீர்த்தி சக்கர அவார்டு பெற்ற ஒரு பிள்ளை, அவனுக்கு உரிய கௌரவம் கண்டிப்பாக கொடுக்கப்படலைங்க. இதில்
இதை கண்டிப்பாக அரசின் கவனத்திற்கு நம்ம எடுத்து செல்வது கடமை. அரசுக்கு மட்டும் இல்லை, அரசு மட்டும் தான் செய்ய முடியாது, மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். நான் எதுக்காக சொன்னேன்னா, நான் 2 தியாகங்களை ஒப்பிடுவது தவறு தான், ஆனால் இருந்தாலும் சொன்னேன். திருச்சியில் மேஜர் சரவணன் சொன்னால் யாருக்குன்னு தெரியும். நீங்க மேஜர் சரவணன் சொல்லிட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆமா, கார்கில் போர்ல இதானாருன்னு சொல்லி ஓரளவு கொஞ்சம் அறிஞானம் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்முடைய தம்பி பார்த்திவனை கட்டி சொல்லும்போது தெரியலையா, நம்ம எடுத்து சொல்லலை. அதாவது ஒரு சின்ன இன்னைக்கு மேஜர் சரவணனுக்கு திருச்சியில் ஒரு பூங்கா வச்சிருக்காங்க. சாலையில் அரசியல்வாதிகள் செல்ஃபி எடுத்துட்டு போறாங்க, சினிமா நடிகர்கள் செல்ஃபி எடுத்துட்டு போறாங்க. நம்ம பிள்ளைக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல. நான் கேட்பது, நம்முடைய பார்த்திவனுடைய ஒரு உருவச்சிலையை இந்த மாவட்டத்து தலைநகரான தென்காசியில ஒரு முக்கியமான பதவியில் நிறுவ வேண்டும். அரசு நிறுவனம், நம்ம நிறுவனம் கிடையாது. ஒரு பூங்கா அமைக்கணும். இளைஞர்களுக்கு வழிகாட்டியா இருந்த பிள்ளை, அவனுக்கு நீங்க செய்ய வேண்டியது அப்படி அழகா சொன்னாப்புல சித்தப்பா. புளியங்குடியின் அடையாளங்கள் சிஆர் சுப்பாராமன், சங்கர் கணேஷ், ஏன் சித்தப்பாவே ஒரு அடையாளம் தான். நீங்க புளியங்குடியில் போட்டாலே அந்த நடனா வரும். அதே மாதிரி நம்மளோட நெல்லை புகழ், நெல்லையில வாஞ்சிநாதன், நீங்க செங்கோட்டையில் எடுத்துட்டீங்கன்னா செங்கோட்டை ஊருடைய அடையாளம் இருந்ததுன்னா வாஞ்சிநாதன் செலம் தான். அதே மாதிரி தென்காசியில பார்த்திபனுக்கு ஊரின் மையப்பகுதியில் ஒரு சிலை அமைக்க வேண்டும் என்று கோரி இந்த பார்த்திபனுடைய வீரத்தை நாம் ஏற்கும் விதமாக நம் வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்திபன் என்று பெயரிடுங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு பார்த்திபன் என்று பெயரிடுங்கள். எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் பகத்சிங்குடைய புதைத்த இடத்தில் அவனுடைய அந்த மண்ணை எடுத்து வயத்துல பூசினாங்க தாய்மார்கள். வீர குழந்தைகள் தமக்கு பிறக்க வேண்டும் என்று உங்கள் கற்பந்தரித்த குழந்தைகளை சொல்கிறேன். பெண்கள் பார்த்திவனை சென்று வணங்குங்கள். கண்டிப்பாக வீரமான ஒரு குழந்தை உங்களுக்கு உருவாகும். இந்த தேசப்பற்றோடு இன்னைக்கு 10 வயசுல பான்றாக்கு, 15 வயசுல சரக்கு, 25 வயசுல கஞ்சா, 30 வயசுல மரணம், இப்படி இன்னைக்கு இளைஞர்கள் போய்கிட்டு இருக்கான். நடிகர்களுக்கு பாலாபிஷேகம். அப்படிப்பட்ட இளைஞர்கள் மத்தியில் இந்த நாட்டிற்காக தன் உயிரை நீட்ட அன்பு பிள்ளை பார்த்திவனை வணங்கி செய்யுங்கள். நீங்கள் செல்லக்கூடிய பாதை சரியாக இருக்கும். வெற்றி உங்களை நாடி வரும் என்று கூறி இந்த நிகழ்வில் எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.